எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே விலாக் தாங்க போகும். காலைல எழுந்தவுடனே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பைரவர் கோயிலில் வந்து தேங்காய் தீபம் போடுறது எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். ஆனால் நடுப்புற போட முடியாத போயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன தான் ஆனாலும் பரவாயில்லன்னு காலைல வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து தேங்காய் தீபம்காக ஹஸ்பண்ட் போய் கடையில் எல்லாம் எதிர்க்கவே கடை இருக்குது, அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. உள்ளே போய் தேங்காய் உடச்சி தீபம் போடுறதுக்காக ஹஸ்பண்ட் தாங்க எல்லாம் பண்ணார். இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றுறது மட்டும்தான் நான். என்னை வீடியோ எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு தேங்காயெலாம் உடச்சிட்டாங்க. தேங்காய் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நெய்யில் தான் போடுவோம் தீபம். ஒரு பாட்டில் நெய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 தேங்காய்க்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 4 முடிக்கு வந்து அது கரெக்டாக இருக்குங்க. அதனால சொல்லிவிட்டு தேங்காய் நெய் ஊற்றி சிவப்பு துணியில் தாங்க போட்டு, திரி கிடையாது, அது துணி, சிவப்பு துணியில் லாஸ்ட்டில் வந்து எள்ளு கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் அவுத்து பார்த்ததில்ல, அதனால் எனக்கு தெரியாது. சிவப்பு துணியில் தாங்க போட்டிருந்தோம். நான் ஒரு தேங்காய், ஹஸ்பண்ட் ஒரு தேங்காய்ன்னு சொல்லிவிட்டு திரி வந்து ஹஸ்பண்ட் தான் போட்டு விட்டாங்க, நான் போடலை. எல்லாரும் அவங்க தான் போடுறேன்னு சொன்னாங்க. சரி நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். திரி போட்டு கொடுத்தாங்க. 2 பேரும் தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட உள்ளே போயாச்சு. ஹஸ்பண்ட் எனக்கு வந்து கயிறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாமியாண்ட வச்சு கட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கையில் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். தீபம் போட்டுட்டு உள்ளே போய் சாமியும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கேயே கோயில்லையும் கயிறும் கட்டிட்டு வந்துட்டோங்க. கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த பைரவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 வாகனத்தில் பைரவரை பார்க்கலாம். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற அம்மன்லாம் வேறு வேறு தான் இருப்பாங்க. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிரை வாகனத்தில் காட்டியிருந்தேன். அதில் வந்து வராகி அம்மன் இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்திராணி அம்மன் தாங்க இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சாமுண்டி தாங்க இருக்காங்க. அதாவது சிங்க வாகனத்தில் வந்து சாமுண்டி இருக்காங்க. பைரவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, யாருன்னு பார்க்குறேன், சண்டா லக்ஷ்மி தேவி தாங்க இருக்காங்க. சண்டா அது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் லக்ஷ்மி தேவின்னு தாங்க போட்டிருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மா இருக்கார். என் பையன் பாருங்க, சிவன் இருக்கா பாருங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா கடையில் பேலன்ஸ் தரணுமா, சரின்ட்டு அதை வாங்கிட்டு வரேன்னு ஹஸ்பண்டும் தம்பியும் போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நிறைய நாய் இருக்கும். எங்கே பார்த்தாலும் என் பையன் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டுருவான். இங்கேயும் வாங்கி போடுறது வழக்கம். சரி நாடா இது போகும்போது வாங்கி போடுறப்ப வரும்போது வாங்கி போட்டுட்டான். வரும்போது ஹஸ்பண்டு அம்மா சூப்பர் மார்க்கெட்டுன்னு போயிருந்தார். சரி என்னம்மா வேணும், எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாரு. நம்மளுக்கா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா போதுங்க அப்படின்னேன். சரி தம்பிக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து அவ்வளோ விரும்பி ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. 2 பேரும் ஒன்று வாங்கின்னு வந்துட்டோம். இந்த ஃப்ளேவர் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா பேல்பூரி சாப்பிட்லாம் தாங்க போயிருந்தோம், ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி தம்பி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுக்கலான்ட்டு போனோம். தம்பியும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.